அமிர்தத்தை நாங்க வாசுகிக்கும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்ணி கைலையில இருக்க ஈசன் கிட்ட இருந்து வாசுகியை கூப்பிட்டு வர்றாங்க. பார்க்கடலை கடையிறதுக்காக மந்திரமலைய மத்தாவும் வாசுகி பாம்பை கயிறாவும் வச்சு அசுரர்கள் ஒரு பக்கமும் தேவர்கள் ஒரு பக்கமும் திரிக்கிறாங்க. நேரம் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கே தவிர அமிர்தம் வந்த பாடே கிடையாது. நீண்ட நேரமா கடைஞ்சிட்டே இருக்கிறதுனால பாம்புக்கு வலி ரொம்பவே தாங்க முடியல. எவ்வளவோ பொறுத்தும் தன்னோட விஷத்தை அடக்க முடியாம ஆழக்கால விஷத்தை வாசுகி பாம்பு வெளியிட்டுருது. ஆழக்கால விஷம்னா என்ன அப்படின்னு சாதாரணமா நினைக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது விஷமே கெட்டு போய் ஒரு விஷமாச்சுன்னா எவ்வளோ ஒரு கொடிய தன்மை இருக்கும் இல்லையா? அது போக அது கைலாயத்துல சிவன் கூட வாழ்ந்த ஒரு உயிர். அதனால வாசுகி வெளியிட்ட அந்த ஆழக்கால விஷம் அந்த உலகத்துல இருந்த யாராலையுமே தாங்கிக்கிற முடியல. அதோட ஹீட்டும் அதோட தாக்கமும் எல்லாரையுமே கொன்றும். நிறைய பேர் செத்து மடிஞ்சிட்டு இருக்கிறதுனால தேவர்கள் அசுரர்கள் மிச்சம் மீதி இருக்கிற மக்கள் எல்லாருமே சிவனை பார்த்து ஓடுறாங்க.